செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு நகர பகுதியில் அமைந்துள்ள சென்ட் ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு கல்வி திருவிழா பொதுச் செயலாளர் கரிக்குல் ராஜ், இணை செயலாளர் AVS மாரிமுத்து, செங்கல்பட்டு மண்டல செயலாளர் உத்தரகுமார் முன்னிலையில் வரவேற்புரை கனகராஜ், மாவட்ட செயலாளர் நடைபெற்ற கல்வி திருவிழாவில் மாணவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் பற்றி சிறப்புகள் எடுத்துரைக்கும் விதமாக பேச்சு போட்டியில் செங்கல்பட்டு மாவட்ட அளவில் அனைத்து பள்ளிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன், திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜயராஜ், வருவாய் கோட்டாட்சியர் பாலாஜி சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பேச்சு போட்டியை துவக்கி வைத்தும் செங்கல்பட்டு மாவட்ட அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண்கள் எடுத்தவர்களுக்கு பரிசு தொகை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடந்து முடிந்த பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கி கேடயம் மற்றும் சால்வை அணிவித்து கௌரவித்தனர். மேலும் காமராஜர் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயம் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் செங்கல்பட்டு நாடார் மகாஜன சங்கம் இணை செயலாளர் மாரிமுத்து, மண்டல செயலாளர் உத்தரகுமார், மாவட்ட செயலாளர் கனகராஜ், மாவட்ட தலைவர் பட்டுராஜ், மாவட்ட பொருளாளர் சுயமுலிங்கம், செயலாளர்கள் பால்ராஜ், சாலமோன், கௌரவ தலைவர்கள் ஜெகநாதன், ஜெயசீலன், மாவட்ட ஆலோசகர் ரத்ன சுப்பிரமணியம், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மனோகரன், முருகேசன், தலைவர் கூடுவாஞ்சேரி பீட்டர், இளைஞரணி மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார், இளைஞரணி மாவட்ட தலைவர் பினிக்ஸ், இளைஞரணி மாவட்ட பொருளாளர் தங்க அஸ்வின், இளைஞரணி மாவட்ட துணை செயலாளர் செல்வகுமார் மற்றும் நாடார் மகாஜன சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். அதனால என்ன ஆகுது அப்படின்னா தமிழுடைய ஒரு நிமிஷம் சார். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். கொஞ்சம் கை கீழே இருக்கணும்ண்ணா. நான் கொஞ்சம் கீழே இருக்கணும். ஓகேண்ணா. ஓகே. பிள்ளை கொடுத்தாரு. ஏன் என்று தெரியுமா? ஏன் என்று தெரியும். செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூர் அடுத்த கல்குளம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த மகா கும்பாபிஷேகமானது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பல்வேறு பூஜைகளுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை விஸ்வரூபம், யுக்த ஹோமங்கள், மகா பூர்ணாகுதி, யாத்ராதானம் உள்ளிட்ட பூஜைகள் செய்யப்பட்டு யாகசாலையில் இருந்து பட்டாச்சாரியார்கள் புனித நீர் விமான கோபுர கலசத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த மகா கும்பாபிஷேக விழா நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை மாதவரம் நோக்கி நேற்று காலை அரசு பேருந்து 25 பயணியருடன் சென்றது. இதில் திருச்சியை சேர்ந்த 35 வயது பெண் தனது குழந்தையுடன் பயணம் செய்தார். செங்கல்பட்டு அருகில் பேருந்து வந்தபோது அவருக்கு அருகில் அமர்ந்திருந்த நபர் பெண்ணிடம் பாலியல் ரீதியாக சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெண் தனது மொபைல் போன் மூலம் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். செங்கல்பட்டு புறவழிச்சாலை பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து வந்தபோது சிங்கப்பெண் படை காவல்துறையினர் பேருந்தில் ஏறி அந்த நபரை மடக்கி பிடித்து செங்கல்பட்டு நகர காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் பிடிபட்ட நபர் கோவில்பட்டி பகுதியைச் சேர்ந்த 41 வயதான கந்தசாமி என்பது தெரியவந்தது. இந்த சம்பவம் குறித்து செங்கல்பட்டு நகர விசாரணைக்கு பின் செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். செங்கல்பட்டு
மாவட்டம் சிங்கபெருமாள் கோவில் அடுத்த திருக்கச்சூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பழமை வாய்ந்த இந்த ஆலயம் சிதிலம் அடைந்த நிலையில் புதிதாக ஆலயம் கட்ட கிராம மக்கள் முடிவு செய்து கோவில் கோபுரம் மற்றும் பிரகார மண்டபம் கட்ட முடிவு செய்து அதற்கான ஆலய பணிகள் நடைபெற்றன. கட்டிட பணிகள் அனைத்தும் முடிவுற்று கும்பாபிஷேகத்திற்கு தயாரான நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை காலை கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் துவங்கி 2ஆம் கால யாக பூஜை உள்ளிட்ட பல்வேறு வேள்விகள் முடிவடைந்த நிலையில் இன்று காலை 3ஆம் கால யாக பூஜையுடன் யாத்ராதானம் உள்ளிட்ட பல்வேறு வேள்விகள் முடிவுற்று யாகசாலையில் புனித நீர் உள்ள கலசத்தை சிவாச்சாரியார்கள் கொண்டு சென்று கோவில் விமான கோபுரத்திற்கும் மூலவர் ஸ்ரீ எல்லையம்மனுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்றுப்புற பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாவட்டம் மங்களம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஆர்ப்பாக்கம் கிராமத்தில் வாகனம் முந்தி சென்றது தொடர்பாக இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டது. இதில் காயமடைந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது மருத்துவமனை வளாகத்தில் ஆம்புலன்ஸிற்குள் நுழைந்த சிலர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த காவல்துறையினர் விரைந்து சென்று நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மங்களம் மற்றும் திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது அப்பகுதியில் பலத்த காவல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதுடன் சட்டம் ஒழுங்கு நிலைமை இயல்பாக உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.